விளையாடும்போது அந்த பரீட்சைக்கு படிக்கும் பொழுதும் நாங்கள் ஈவினிங்கில் வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்ல ஃபிட்டான உடம்புல தான் மனசும் ஃபிட்டாக இருக்கும். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் வந்து படிப்புக்கு வந்து விளையாட்டு தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறது உண்டு. விளையாட்டு மிக அதிகமான ஆக்சிஜனை மூளை கொண்டு செல்வதனாலும், விளையாட்டு வந்து செரட்டோனின் என்கின்ற ஹாப்பினஸ் ஹார்மோனை அதிகமாக சுரக்க செய்வதனாலும் இது உளவியல் ரீதியாக படிப்பதற்கும் வாழ்வதற்கும் மிகச்சிறந்தது. இப்போ கூட நான் தேர்தல் ரோல் பார்வையாளராக இங்கே வந்திருக்கின்றேன். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பணி பார்த்துருவோம் பேசும் பொழுது. இங்கெல்லாம் வந்து வாக்காளர்கள் வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து பதிவு பண்ணுறத வந்து ஊக்குவிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த 6, 7, 8 பதிவத்தில் கொடுத்து பதிவு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. தொடர்ந்து அதில் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி பண்ணுங்கள். உண்மைதான், இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து அந்த பேட்சில் இருக்கிற IAS அதிகாரிகள்லாம் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அன்புள்ள நண்பா, நீ இப்படி வந்து ஒரு முடிவு எடுத்துட்ட, இப்போ நீ இல்லை, இந்த விளம்பரத்தை பார்க்குறதுக்கு நீ இல்லை. ஒருவேளை நீ இருந்தேன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், என்ன நடந்தது, இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை, நீங்கள் இல்லை. இப்போது நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை எவ்வளோ நேசிக்கிறோம், உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது இந்த குரூசியல் முக்கியமான, நானே வந்து ஒரு இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நிறைய பாடத்திட்டங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சுய முன்னேற்றம் ஊக்குவிப்பதற்காக எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளையாட்டு போட்டி, அதாவது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். வெறுமனே ஆள் மட்டும் வளர்ந்து அறிவு வளர்றதால பிரயோஜனம் இல்லை. நல்ல அறிவை இருக்கக்கூடிய ஒரு மூளை வந்து சரியான உடம்பில் இல்லைன்னா அது எப்படி முறையான பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்? 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடைந்துவிடுவார்களா என்கின்ற கேள்விக்கு தெளிவான பதில் வந்து இல்லை அப்படின்றது தான். 100க்கு 100 வாங்குவதற்கு தேவைப்படுகின்ற விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய, அளந்து அறியக்கூடிய கோஷன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அதிகமாக இருக்கிறவங்க லைஃப்பில் வின் பண்ணுறாங்களா அல்லது எக்ஸாமில் கூட வின் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம்னா, இன்டெலிஜென்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட 100% வந்துடுறதில்ல, ஏதோ குறையுது. அந்த குறைவான பகுதி மிக நிறைவான பகுதி. இன்டெலிஜென்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் எமோஷ்னல் கோஎஃபிஷியன்ட், EQ அப்படின்றாங்க. IQ வந்து 200க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே மிகச்சிறந்த ஆவரேஜ் ஐக்யூன்றது ஒரு 120 அந்த லெவலில் வச்சுருக்காங்க. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபோன் வந்து உலகத்தின் மிக சிறந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய நீடு, அதாவது யூசர் அவங்களோட நீடு வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிச்சி ஒரு ஹைடெக் ஸ்டாண்டர்டான விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஃபியூச்சரிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன நாங்கள் செய்யணும் அப்படின்ற கொள்கை முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான கற்றறிந்த அறிஞரிடத்திலிருந்து கேட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவரோட அப்பாயின்மெண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம அதை புக் பண்ணணும்னு நினச்சா கூட பல கோடி ரூபாய்களுக்கு பக்கத்தில் செலவாகுது அவரோட ஒரு ஸ்பீச் கேட்குறதுக்கே. அந்த மாதிரியான அவர்கிட்ட வந்து யூடியூப்பில் நம்ம கேட்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் என்னோடய பொண்ணு படிக்குது, என்னோடய பையன் படிக்கிறான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன சப்ஜெக்ட் சேர்க்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் நமக்கு இன்ஜினியரிங் இருக்குது, மெடிசன் இருக்குது, அப்புறம் லா இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அவர் சொன்ன சப்ஜெக்ட் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். சேலம் புத்தக திருவிழா 2024 மருத்துவர் ரா. ஆனந்தகுமார் இந்திய ஆட்சி பணியாளர் அவர்கள் 100க்கு 100 என்ற தலைப்பில் ஆற்றிய உரையின் முழு தொகுப்பினை இங்கே வழங்கியிருக்கின்றோம். சாகும் வரை தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஓடையிலே என் சாம்பல் கரையும் போது ஒன் தமிழே நீ சலசலத்து ஓட வேண்டும் என்றார் ஈழத்து கவிஞர் பண்டிதர் சச்சிதானந்தம் பிள்ளை. அவர்தம் வழியிலே நாள்தோறும் தமிழ் படித்து அதை பகிர்ந்து நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று நல்லெண்ணத்தோடு நடைபோட்டு கொண்டிருக்கின்ற எனக்கு இந்த புத்தக திருவிழாவிலே பேசுவதற்கான நல்வாய்ப்பை நல்கிய மாண்புமிகு தமிழ்நாடு அரசிற்கு என் நெஞ்சார்ந்த முதல் நன்றி.
இந்த நல்லதொரு புத்தக திருவிழாவினை சீரிய முறையிலே நிர்வகித்து தொடங்கி முறைப்படி நடத்தி கொண்டிருக்கின்ற என்னோடு வந்திருந்தும் நான் பார்வையாளராக இருந்துதான் இந்த கூட்டத்திலே ஒரு பங்கேற்பாளராக இருந்துதான் கவனிப்பேன் என்று சொல்லி முதல் வரிசையிலே அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தின் ஆட்சி தலைவி அவர்களுக்கும் கூடுதல் ஆட்சியர் மற்றும் அவர்களோடு வந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய முதல் வரிசை அலுவலர்களுக்கும் என்னோடு நடத்து கலைகள் குறித்து பேச இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் திரு ஹரிகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் அறிமுகம் செய்து அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமகனாருக்கும் மற்றும் இங்கு ஆவலோடு வந்திருக்கின்ற அனைத்து வாசக நெஞ்சங்களுக்கும் இந்த மன்றத்திலே கூடியிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இருந்த அதே கேள்விதான் உங்கள் அனைவருக்கும் இருக்கும். எவ்வளவு நேரம் பேசப் போகிறோம் என்பது. நம்ம அறிமுகப்படுத்தினவங்கள்ட்ட கேட்டால் 10 நிமிடம் என்றார். சார் 10 நிமிடம் பேசணுமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் நான் 10 நிமிஷம் பேசினேன், நீங்கள் அப்படின்ற வந்துட்டேன். மேடம்கிட்ட கேட்டோம்னா, சார் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் அப்படின்னு. மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்குமே பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய அவசர உலகம் இது. அவசர உலகம் இது என்று நினைக்கின்றவர்கள் கை உயர்த்துங்கள். இல்லை சார் 6ஆம் முறை பாருங்கள் கை உயர்த்துறாரு. பத்திரிக்கையாளர் நண்பரா அவர்? இல்லை, அடுத்த ப்ரோக்ராம் போக வேண்டியிருக்கும். சில பேர் இந்த கூட்டத்தில் நாங்கள் இப்போ எங்களை கொண்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க, அதனால் நாங்கள் வந்திருக்கோம், அதனால் நீங்கள் எங்களை கேள்வி கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ அப்படிலாம் இல்லை, நாங்கள் இதை பங்கேற்கணும், நான் கவனிக்கணும், இந்த பேச்சை கவனிக்கணும் அப்படின்னு வந்திருக்கிறவங்க இது அவசர உலகமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லலாம். இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லது எல்லாருக்கும் ஷோல்டர் சுளுக்கு காரணமாக கை உயர்த்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி, நன்றி. அவசர உலகத்தில் உங்களுடைய 30 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது என்ன கணக்குன்னா, நான் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். காசு, பணம், துட்டு, மணி, அதை நீங்களே முடிச்சிட்டிங்க. இது ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில். ஆனால் காசு போயிடுச்சுன்னா கூட திரும்பி வந்துடும். நேரம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம் போனது தான். அதனால் இந்த டைமை நம்ம ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். ஒரு பட்ஜெட் போட்டு காசு மேனேஜ் பண்ணுற மாதிரி டைம் பட்ஜெட்டிங் இஸ் வெரி எசென்சியல். அதனால் ஒரு 2 பேச்சாளர்களுக்கு 4:30 to 5:30 ஆல்ரெடி நம்ம நேரம் கழித்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1 ஹவர்னால் 2 பேச்சாளருக்கு 1/2 hour அப்படின்னு ஒரு கால்குலேட் பண்ணி ஒரு 30 நிமிடங்கள் பேசலாம். என்னுடைய பேச்சில் என்னன்னா, நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதை தான் நான் இங்கே சொல்லணும் அப்படின்னு வரல. எப்படி நீங்கள் வந்திருக்கீங்களோ அதே மாதிரி ஓப்பன் மைண்டடோட வந்திருக்கேன். இப்போ நான் எதையும் தயாரித்து இந்த உரையை இப்படி நிகழ்த்தி இந்த குறிப்பிட்ட எழுத்தாளர்களை பற்றி, இந்த புத்தகத்தை பற்றிலாம் சொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்தேன் என்றால் எனக்கு அது பனிஷ்மெண்ட்டாக இருக்கும். நான் மெமரைஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னு நானே செக் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் மேட்ச்சில் நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் கையெழுத்தட்டல் கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியானால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் இந்த வருட கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஒன்று விளையாடணும். கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டவங்க IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள், இந்திய ரயில்வே சர்வீஸ் ரயில்வே பணியில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், UPSC தேர்வு மூலமாக வரக்கூடியவங்க, இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள், GST டேக்ஸ் அதிகாரிகள், அவங்க 2 பேர் IRS டீம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஆஃபீஸர்ஸ். இவங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டி. அதாவது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். வெறுமனே ஆள் மட்டும் வளர்ந்து அறிவு வளர்றதால பிரயோஜனம் இல்லை. நல்ல அறிவை இருக்கக்கூடிய ஒரு மூளை சரியான உடம்பில் இல்லைன்னா அது எப்படி முறையான பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும்? சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும் என்பதற்காக தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டு துறையின் வாயிலாக இந்த போட்டிகள் ஆண்டுதோறும் தொடங்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அதில் நடந்த கிரிக்கெட் போட்டியில் எந்த அணி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் கவனிச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் யோசனையாக இருக்கும். காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க, திரைப்படங்கள்லாம் அப்படி காட்டுறாங்க. இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள்னால் கோப்பு ஃபைலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரயில்வேஸு, ஃபாரஸ்ட்லாம் நடந்து அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. இதிலெல்லாம் வச்சு இந்த வருடம் நடந்த ஃபைனல் மேட்ச் சேப்பாக் ஸ்டேடியத்தில் நடந்தது. எங்கள் கோச் சொன்னார், சார் இது தோனி விளையாடின இடம் சார்,
போய் உடனே அவுட் ஆகி வந்துடாதீங்க சார். இருந்து அது ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் இன்னிங்ஸில் இருக்கணும் அப்படின்னாங்க. ஸோ இந்த தடவை இந்த டோர்னமெண்ட்டில் ஜெயித்த அணி வந்து இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் அணி தான். இல்லைனா நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். நன்றி. விளையாட்டை பற்றி சொன்னோம். ஆனால் நம்ம அறிமுகப்படுத்தி வச்ச பேராசிரியர் வந்து நான் சொன்ன 2 புத்தகங்களை வேறு வெளியிட்டிருக்கோம். புத்தகங்களை வெளியிட்ட அன்றைக்கே புத்தகத்தை பற்றி பேசுவது வழக்கம் பொதுவாக. அந்த புத்தகங்களை வந்து அப்போ தானே வெளியிட்டிருக்கோம். இனிமேல் படிச்சுட்டு தானே இனிமேல் பேச வேண்டியிருக்கோம். அதனால் புத்தகங்களை பற்றி பேசாமல் மேடம் வந்து குறிப்பாக தலைப்பு கொடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. தலைப்பு வந்து 100க்கு 100 அப்படின்றது என்னோடய புத்தகத்தினுடைய தலைப்பே கொடுத்துருந்தேன். ஸோ அந்த புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கோம் அப்படின்றத பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தில் இந்த அரை மணி நேரத்துக்குள்ளே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு ஒரு நல்ல பேச்சாளர் வந்து என்ன சொல்ல வர்றார் அப்படின்றது சொல்லுவார். அதை சொன்னதுக்கப்புறமா என்ன சொல்லி முடித்தார் அப்படின்றதையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவு டு ஸ்பீக் அப்படின்ற ஒரு அரங்கத்தில் இந்த மாதிரி பேசக்கூடிய முறைகளை பற்றி சொல்லும் பொழுது அவ்வாறு சொல்லுவார்கள். அந்த வகையில் நம்ம வந்து பேசக்கூடிய இந்த அரை மணி நேரத்தில் இருக்கிற அப்போ 6 நிமிடம் முடிஞ்சிச்சு. 24 நிமிடத்தில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்றத முன்னாடி சொல்லிடுவோம். இந்த 2 புத்தகங்களை பற்றி சொல்லிவிட்டு ஏன் 100க்கு 100 என்கின்ற தலைப்பை வைத்தோம், ஏன் அந்த 100க்கு 100 தலைப்புக்கு பின்னாடி இந்த புத்தக திருவிழாவில் பேசக்கூடிய அளவு அது நல்ல தலைப்பு, அது ஏன் அந்த அப்படின்றத நிறுவிட்டு அதை குறித்து சில விவரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறைவு பகுதியை அடைவோம். அதை வந்து 30 நிமிடங்களில் கட்டமைத்து முறைப்படி உங்கள் நேரத்தையும் என்னுடைய நேரத்தையும் காப்பாற்றுவதற்கான முயற்சி செய்கிறோம். இப்போ 100க்கு 100 அப்படின்ற தலைப்புக்கு உள்ளே போனோம்னா, இப்போ நம்ம கிரிக்கெட் பற்றி ரொம்ப நேரம் பேசினோம், 6 நிமிடங்கள் அறிமுகம்லாம் பண்ணோம்ல, அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். 100க்கு 100 ஏன் சொல்கிறோன்னா, வாழ்க்கையில் வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் அக்காவே இங்கே இருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கூலில் வந்து மேத்மெட்டிக்ஸு பயாலஜி இதெல்லாம் சொல்லித்தராங்க. அவங்க காலையில் வந்ததுலேருந்து சாயந்தரம் மேத்தமெட்டிக்ஸ் சென்டம் அடித்தான்னா நிறைய மதிப்பெண்கள் பெற்ற ஆசிரியர்களுக்கும் பரிசு வழங்கக்கூடிய சமூகத்தில் நாம் வாழ்ந்து வருகின்றோம். 100க்கு 100 வாங்குவது வந்து மிக முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் 100க்கு 100 வாங்கிய மாணவர்கள் பின்னாடி வாழ்க்கையில் வரும்பொழுது வாழ்க்கை ஒரு பயிற்சி, வாழ்க்கை ஒரு முயற்சி, வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி, சுய முன்னேற்ற புத்தகங்கள் நிறைய இருக்கின்றன. வாழ்க்கையில் இவர் மாதிரி வர்றது எப்படி, அவர் மாதிரி வர்றது எப்படின்ற மாதிரியான நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன. பிஸ்னஸில் வெற்றி தோல்வி அப்படின்றாங்க. நிறைய பொருள் சேர்ப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்களா, இந்த மாதிரி பல தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் நடக்கின்றன. போட்டித் தேர்வுகள் வெற்றி பெறுவது வாழ்க்கையில் வெற்றி. இவ்வாறு வாழ்க்கையை வெற்றியை வந்து டெஃபினிஷன் எப்படி கொடுக்கறது என்று பார்க்கும் பொழுது 100க்கு 100 மதிப்பெண் வாங்குவர்கள் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி அடைந்துவிடுகிறார்களா என்கின்ற கேள்விக்கு தெளிவான பதில் வந்து இல்லை அப்படின்றது தான். 100க்கு 100 வாங்குவதற்கு தேவைப்படுகின்ற விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸை மெஷர் பண்ணக்கூடிய, அளந்து அறியக்கூடிய கோஷன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குறியீடு வந்து இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அதிகமாக இருக்கிறவங்க லைஃப்பில் வின் பண்ணுறாங்களா அல்லது எக்ஸாமில் கூட வின் பண்ணுறாங்களான்னு பார்த்தோம்னா இன்டெலிஜென்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட 100% வந்துடுறதில்ல, ஏதோ குறையுது. அந்த குறைவான பகுதி மிக நிறைவான பகுதி. இன்டெலிஜென்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது, அதுதான் எமோஷ்னல் கோஎஃபிஷியன்ட், EQ அப்படின்றாங்க. ஐக்யூ வந்து 200க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே மிகச்சிறந்த ஆவரேஜ் ஐக்யூன்றது ஒரு 120 அந்த லெவலில் வச்சுருக்காங்க. சில மனநிலை கேள்விக்குரிய சூழ்நிலையில் இருக்கிறவங்களோட ஐக்யூ லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்மியில் நம்ம செலக்ட் ஆகணும்னு நினச்சி போகிறவங்களுக்கு ஐக்யூ டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. சிங்கப்பூரில் ஐக்யூ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி தான் அரசு அலுவலர்களை தேர்ந்தெடுக்கிறாங்கலாம் கேள்விப்பட்டு நீங்கள் படிச்சுருக்கலாம். ஸோ ஐக்யூ இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு பல பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமினேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க, அதுக்கான பயிற்சிகளில் ஐக்யூ முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக வந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா EQ, எமோஷ்னல் கோஎஃபிஷியன்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, ஒருத்தருடைய உணர்ச்சியை வந்து அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படின்றத வந்து வகுப்பறைகளின் மூலமாக சொல்லித்தர முடியுமா என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போ வந்து நம்ம விடை தேடக்கூடிய இந்த அறிவார்ந்த
அதாவது அவசர உலகத்தில் வாழுகின்ற எல்லோருக்குமே இந்த கேள்விகள் வர வேண்டும். ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் ஃபோன் வந்து உலகத்தின் மிக சிறந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய நீடு, அதாவது யூசர் அவங்களோட நீடு வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிச்சி ஒரு ஹைடெக் ஸ்டாண்டர்டான விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வாழ்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகள் அப்படின்னு யாரையாவது தேடி பார்த்தோம்னா, வாழ்ந்து வருகின்ற அறிவு ஜீவிகளில் மிக உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் ஒரு வரலாற்று பேராசிரியர், இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர். ஜெருசலம் யூனிவர்சிட்டியில் அவர் பேராசிரியராக இருக்கார். அவருடைய பெயர் வந்து யுவல் நோவா ஹராரி. நீங்கள் அறிவார்ந்த கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் இப்போ படிக்கிற வட்டத்தில் இருக்கிற சோகால்டு ஜீனியஸ் பீப்புளெலாம் படிச்சிட்டிங்களான்னு கேட்கக்கூடிய முதல் புத்தகம் வந்து இப்போதைக்கு நெக்ஸஸ் அப்படின்னு இருக்குது. அது அந்த யுவல் நோவா ஹராரி அவர்கள் எழுதிய லேட்டஸ்டான புக்கு. முதல்ல எழுதின புத்தகம் சேப்பியன்ஸ், அதுக்கப்புறம் ஹோமோ டியூஸ், அதுக்கப்புறம் 21 லெசன்ஸ் ஃபார் 21st செஞ்சுரி. 21ஆம் நூற்றாண்டில், இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் தேவையான 21 பாடங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். அந்த பாடங்களில் அவர் கடைசி பாடமாக வச்சுருக்கிறது வந்து தியானம் அப்படின்னு ஒன்று வச்சார். அதுக்கப்புறமா அவரை வந்து நீங்கள் யூடியூப்பில் யுவல் நோவா ஹராரின்னு போட்டு பார்த்தீங்கன்னா அவரோட இன்டர்வியூஸ்லாம் வருது. அவரை சர்வசாதாரணமாக நம்மளால் ரிசீவ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம்லேயோ ஒரு தாட் ஷேரிங் அல்லது பயனியரிங் அல்லது டார்ச் பியரிங் இந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் அப்படி சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட் ஹவுஸாக இருக்கலாம், சில அரசுகளே அவரிடத்தில் இந்த அடுத்த ஃபியூச்சரிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அடுத்து என்ன நாங்கள் செய்யணும் அப்படின்ற கொள்கை முடிவுகளை எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான கற்றறிந்த அறிஞரிடத்திலிருந்து கேட்டு எடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள். அவரோட அப்பாயின்மெண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது. ஆன்லைன்லேயே நம்ம அதை புக் பண்ணணும்னு நினச்சா கூட பல கோடி ரூபாய்களுக்கு பக்கத்தில் செலவாகுது அவரோட ஒரு ஸ்பீச் கேட்குறதுக்கே. அந்த மாதிரியான அவர்கிட்ட வந்து யூடியூப்பில் நம்ம கேட்கும் பொழுது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் என்னோடய பொண்ணு படிக்குது, என்னோடய பையன் படிக்கிறான் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் என்ன சப்ஜெக்ட் சேர்க்கணும், என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் நமக்கு இன்ஜினியரிங் இருக்குது, மெடிசன் இருக்குது, அப்புறம் லா இருக்குது, ஆர்ட்ஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் அவர் சொன்ன சப்ஜெக்ட் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அவர் சொன்னார். எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதே நிறைய கல்லூரிகளில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பாடத்திட்டத்தில் இல்லை, பள்ளிகளில் இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு தேவையானது எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ஆட்சி பணி அலுவலர்களுக்கான பயிற்சியில் முதல் ஆண்டு போகும்பொழுது அங்கேயே வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் புத்தகத்தை வாங்க சொல்கிறாங்க. அங்கே பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தின் எழுதுவர் பேர் வந்து டேனியல் கோல்மேன். தமிழில் வந்து சோம வள்ளியப்பன் அவர்கள் ஒரு இட்லியாக இருங்கள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது தொடர்ந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் 2.0 அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. இதில் வந்து தமிழில் இன்னும் நிறைய புத்தகங்கள் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் பற்றி வர வேண்டியிருக்கு. நான் போடக்கூடிய இடங்களிலெல்லாம் இந்த பாடத்திட்டம் மிக உகந்தது, இதை படிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவதே இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாகவும் ஒரு சேவையாகவும் நினைத்து கொண்டு இதை பற்றி பேசிக்கொண்டும் கற்றுக்கொண்டும் இருக்கின்றேன். தொடர்ந்து நானும் ஒரு மாணவன் தான். இந்த மாணவனாக இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சரியானது ஒரு தலைப்பை வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பை 100க்கு 100 என்கின்ற தலைப்பை இந்த அரங்கத்திற்கு கொடுத்திருந்தேன். இப்போ நம்ம சொன்ன அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை நம்ம கற்றுக்க முடியுமா, நம்மளோட குணங்களை நம்மளோட மாற்றிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, நிறங்கள் எவ்வளவு வகைப்படுகிறதோ அவ்வளவு வகையில் குணங்களும் இருக்கிறது. 5 குணங்கள் அல்லது எமோஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு எமோஷனுக்கும் ஒரு வாழ்நாள் இருக்குது. இந்த புத்தகத்தில் அவசர வாழ்நாள் அப்படின்ற தலைப்பில் ஒரு கதை எழுதியிருந்தேன், 1 நிமிடம் ஒரு விஷயம் புத்தகத்தில். அதில் என்னென்னா, ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளும் ஒரு எண்ணங்களை கொண்டு அது ஒரு விதையாக கொண்டு அது உருவாகிறது. அது கிட்டத்தட்ட 1.5 நிமிடம் தான் இருக்கும். நமக்கு கோபம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அந்த எமோஷன் அப்படின்றத வந்து அந்த 1.5 நிமிடம் தான் இருக்க போகுது. 90 வினாடிகள். 90 வினாடிகளுக்கு அப்புறம் அதையே திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால தான் கவலையோ கோபமோ சோகமோ அல்லது சந்தோஷமோ தொடர்ந்து நிலைக்கின்றது. நம்ம நினைவுகளில் இல்லாமல் நிஜத்தில் வாழ்வதாக இருந்தால் நிச்சயமாக அந்த 1.5 நிமிடங்களுக்கு பிறகு நம்ம எவ்வளோ பெரிய சோகத்தில் இருந்தாலும் வெளியே வந்துட முடியும், எவ்வளவு சந்தோஷத்தில் இருந்தாலும் சமநிலைக்கு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரியான இந்த விஷயத்தை இந்த 1.5 நிமிடம் பற்றி சொன்ன உளவியலாளருடைய பெயர் வந்து ஜில் போல்டே டெய்லர்.
ஸோ இந்த மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்கள் எல்லாமே ஆங்கில பெயர்களாக இருக்கின்றதே, ஏன் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பற்றி எதுவுமே சொல்லவில்லையா என்று கேட்டீர்களானால், எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம மனிதர்கள் பிறந்த நாளிலிருந்து தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயந்தான். எல்லா புத்தகங்கள் எல்லா விஷயங்களிலுமே சொல்லியிருக்கின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற திருவள்ளுவரை திரும்பி பார்த்தோமே ஆனால் அதிலிருந்து 2 குறள்களை எடுத்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸோடு இணைத்து சொல்கின்றேன். ஒரு புத்தகம் வந்து ஒரு குறள் வந்து 337வது குறள்னு நினைக்கிறேன். நுண்ணிய நூல் பல கற்பினும் மட்டும்தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு ஒரு குறள் போட்டிருக்காங்க. நுண்ணிய நூல் பல, புத்தக திருவிழாவில் நம்ம இருக்கோம், எவ்வளவோ நுண்ணிய நூல்கள் பல புத்தகங்களை நம்ம படிச்சிருக்கோம். இவ்வளவு படித்தவங்களுக்கு கூட கடைசியில் என்ன மிகும் என்று கேட்கும் பொழுது உண்மை அறிவு அப்படின்றார். பின்ன உண்மை அறிவு அப்படின்றது என்ன, பொய்யான அறிவு என்றால் என்ன? அப்போது பொய்யான அறிவுனா அந்த புத்தகங்கள் நுண்ணிய நூல் பல, எல்லா புத்தகங்களையும் படித்து நம்ம பெற்றுக்கொள்கின்ற அறிவு வந்து பொய்யானதா? அப்போ உண்மையான அறிவை வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் அனைத்து பதில்களையும் அறிந்த வள்ளுவர் ஏன் பதில் சொல்லாமல் இதோடு உண்மை அறிவே மிகும் என்று முடித்து கொண்டார் என்றால், அப்போ அதை பற்றி தொடர்ந்து நம்ம சிந்திப்பதற்கான வாய்ப்பும் வசதியும் சூழ்நிலையும் இந்த மாதிரியான அறிவார்ந்த அரங்கங்களிலே, புத்தக கண்காட்சிகளிலே புத்தகத்தை வாங்கக்கூடியவர்களுக்கு வர வேண்டும். ஸோ அப்படி மீதம் இருக்கின்ற அந்த உண்மையான அறிவு என்பது ஒவ்வொருவருக்குமே இயல்பாக வந்திருக்கிறது. இயல்பாக பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொருவருக்குமே பல்வேறு ஜென் கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளிலெல்லாம் நீங்கள் படித்தீர்களே ஆனாலும் உண்மையாக சொல்வது என்றாலும் ஒவ்வொரு ஆளுமே வந்து 100க்கு 100 வாங்கிய பிறகுதான் பிறக்கின்றோம். முழுமையான என்லைட்டன்மெண்ட் அல்லது கடவுளை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாம் கடவுள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கும் பொழுது உள்ளே உள் என்று சொல்கின்றார். இப்போ நம்ம வந்து நுண்ணிய நூல் பல கற்பினும் அப்படின்றத பற்றி அந்த குறளை பார்த்துட்டு அடுத்த குறள், இன்னொரு குறளில் என்ன சொல்கிறாருன்னா, அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். பின்ன மக்கட்பண்பு என்பது என்ன? அறம் போன்ற கூர்மையான அறிவை நம்ம பல புத்தகங்களிலிருந்து படித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மக்கட்பண்பை உயர்த்தி கொள்வதற்கு அந்த மக்கட்பண்பு என்பது என்ன என்றால், அன்பே சிவம் என்று சொல்கின்ற மாதிரி நல்ல அன்போடு இருத்தல், கருணையோடு இருத்தல், பாசத்தோடு இருத்தல், நேசத்தோடு இருத்தல், நட்போடு இருத்தல். நட்பு என்பது என்ன? நட்பு என்பது எவ்வளவு அரிய பொருள் என்பதை உலகத்தில் இருக்கல. செயற்கரிய யாவுல நட்பின் என்று திருவள்ளுவர் கேட்டிருக்கின்றார். நட்பை எப்படி வளர்த்து கொள்வது என்று எந்த புத்தகங்களும் நேரடியாகவோ எந்த பள்ளிகளிலும் கல்லூரிகளிலுமோ சொல்லப்படவில்லை. நல்ல நட்புக்கு அடித்தளமாக அமைவது அன்பு, அன்பிற்கு அடிப்பளமாக அமைவது துணிச்சல், கரேஜ் என்று. அன்பிற்கு என்ன துணிச்சல் என்று நீங்கள் கேட்டீர்களேனால் அதற்கும் ஒரு குறள் இருக்கின்றது. அறத்திற்கு மட்டுமல்ல மரத்திற்கும் அன்புதான் அடிப்படை என்கின்றதையும் திருவள்ளுவரே சொல்லியிருக்கின்றார். அடுத்து நீங்கள் மகாகவி பாரதி முண்டாசு கவி நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூரச் சொற்கோ சிந்துக்கு தந்தை, அவருடைய வார்த்தைகளிலே எடுத்து பார்த்தீர்களேயானால், சாமினி கடவுள் நீயே, பூமியிலே நீ கடவுள் இல்லை என்று புகழ்வது நின் மனத்துள்ளே புகுந்த மாயை, சாமினி அம்மாயை தன்னை நீக்கி சதாகாலம் சிவோகமென்றே சாதிப்பாயே என்று மகாகவி பாரதியார் பாடியிருக்கின்றார். நமக்குள் எல்லாம் அடங்கும் என்று சொல்வதற்கான, நம்மை நம்பிக்கையோடு வாழ வைப்பதற்கான, நம்முடைய பண்புகளை உயர்த்தி கொள்வதற்கான ஒரு வழியாக அதை கருதுகின்றோம். இந்த பாடல், எவ்வளவோ பாடல் இருக்கின்றது. விண்ணும் மண்ணும் தனி ஆளும் சிந்து நதியின் மிசை நிலவினிலே, இவ்வாறு ஜெயபேரிகை கொட்டடா, இப்படியான புகழ்பெற்ற பாரதியாருடைய பாடல்களுக்கு இடையே இந்த பாடல் எங்கே இருக்கின்றது என்று தேடுகின்ற ஆர்வலர்களுக்காக கோவிந்த சாமியுடன் உரையாடல் அப்படின்ற ஒரு இடத்துல பாரதி 66 என்கின்ற இடத்துல சர்வமத சமரசம் என்கின்ற தலைப்பில் மகாகவி பாரதியாரனுடைய பாடல்களிலே இந்த பாடல்களையும் உள்ளே வைத்திருக்கின்றார்கள். ஸோ நமக்குள் அனைத்தும் அடக்கம் என்கின்ற இந்த அடிப்படை தத்துவத்தை நாம் ஆங்கில மொழிகளின் வாயிலாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற பெயரிலே படித்தாலும், நாம் சக மனிதர்களிடத்திலே அன்போடு பழகுவதற்கும் பாசத்தை பரிமாறிக்கொள்வதற்கும் நல்லதொரு ஊடகமாக எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பாடம் பயன்படலாம் என்கின்ற அடிப்படையை இதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்திலே 100க்கு 100 என்கின்ற தலைப்பினை பயன்படுத்தினேன். 100க்கு 100 அடைவதற்கு நாம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டை ஒன்று சொல்லுகிறேன். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவருடைய பெயர் அப்புறம் சொல்கிறேன். ஒரு
மிகச்சிறந்த மாணவர் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இருந்தார். எங்கள் கல்லூரியில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராக இருந்தார். நல்ல அறிவாற்றலோடு இருந்தார். அவர் எவ்வளவு அறிவாற்றலோடு இருந்தார் என்றால், இந்த ஈக்வெஸ்டியன் என்று சொல்லுகின்ற ஆற்றல், எனர்ஜி அண்டு அவர் போட்டிகள், விளையாட்டு போட்டிகள்லாம் எப்போவுமே அவர் சாதனைகள் தொடர்ந்து படைத்து கொண்டே இருப்பார். அவரோட ஹார்ஸ் ரைடிங் ஸ்கில்ஸ்க்காக அவர் ராஷ்டிரபதி, அதாவது குடியரசு தின பரேடில் கலந்துக்கிறதுக்காக இங்கேருந்து செலக்ட் ஆகி, வெட்டினரி காலேஜ்லேருந்து செலக்ட் ஆகி, அவர் ஒரு வெட்டினரியன், கூட படித்த வெட்டினரியன். அவர் அங்கேருந்து செலக்ட் ஆகி அங்கே ஆர்டிசி பரேடில் போகிறது ஒரு பெரிய கௌரவம். அதை அடைந்தார். அதுக்கு பிறகு பிஜி பண்ணோம். பிஜி பண்ணும்போது நானும் அவரும் சேர்ந்து இந்திய ஆட்சி பணிக்காக படித்தோம். இந்திய ஆட்சி பணிக்கு நான் 2003 தேர்வானேன். அவரும் கூட படித்து கொண்டே இருந்தார். விளையாடும்பொழுது, அந்த பரீட்சைக்கு படிக்கும் பொழுதும் நாங்கள் ஈவினிங்கில் ஃபிட்டாக வச்சுக்கணும், நல்ல ஃபிட்டான உடம்புல தான் மனசும் ஃபிட்டாக இருக்கும். ஆசிரியர்கள், பெற்றோர்கள் படிப்புக்கு விளையாட்டு தடையாக இருக்குதுன்னு நினைக்கிறது உண்டு. விளையாட்டு மிக அதிகமான ஆக்சிஜனை மூளை கொண்டு செல்வதனாலும், விளையாட்டு செரட்டோனின் என்கின்ற ஹாப்பினஸ் ஹார்மோனை அதிகமாக சுரக்கச் செய்வதனாலும், இது உளவியல் ரீதியாக படிப்பதற்கும் வாழ்வதற்கும் மிகச்சிறந்தது. எனவே இந்த டிப்ஸை சொல்லிட்டு நம்ம அந்த மாணவருடைய அடுத்த லெவல் இந்திய ஆட்சி பணி தேர்வுக்கான மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது, ஈவினிங் நாங்கள் பேஸ்கெட் பால் விளையாடும்போது, ஒன்றா விளையாடும்போது கீழே விழுந்து அவரோட வலது கையில் கட்டை விரல் உடஞ்சி போயிடுது. கட்டை விரல் உடஞ்சி போனதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறது கிட்டத்தட்ட 15-20 நாட்கள் இருக்கின்ற நிலைமையில் அவர் அந்த தேர்வை இடது கையில் எழுதி கற்றுக்கிட்டு எழுதி பாஸ் பண்ண முயற்சி பண்ணுறாரு. நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் கூட, எவ்வளோ படிச்சிருந்தாலும் பேப்பரில் எழுதக்கூடிய சிஸ்டம் இப்போவும் இருக்கிறது. ஸோ அவரால் அந்த தேர்வில், நீங்கள் ஒரு நல்ல சுய முன்னேற்ற புத்தகமாக இருந்தால் அந்த தேர்வில் அவர் இடது கையில் எழுதி வெற்றி பெற்றார். அது பிறகு இந்திய ஆட்சி பணியில் இங்கே பணிபுரிகின்றார் அப்படின்னு சொன்னால் நல்ல கதை கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் அது உண்மையில் நடக்கலை. அவரால் அந்த தேர்வில் பாஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா நான் அங்கேருந்து ஐஏஎஸ் ஆகி வெளியே வந்துடுறேன். அப்புறம் எங்களோட நட்பு தொடர்ந்தது. அவர் மீரட்டில் ஒரு ஹார்ஸ் ஸ்டட் ஃபார்மில் ஜாயின் பண்ணார். ஒரு குதிரையை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீடிங் பண்ணி ஒரு குட்டியை எடுத்து கொடுக்கறது வெட்டினரி டாக்டருக்கு மிகப்பெரிய சாதனை. அந்த வகையில் அவருக்கு நல்ல ஊதியம் கிடைச்சது. இருந்தாலும் அவருடைய கனவான இந்திய ஆட்சி பணியை அடைவதற்கு என்னை தாண்டி அடுத்து, நான் 2003னா 2009 6 வருடங்கள் தொடர்ந்து படித்து பல பரீட்சைகளை எழுதி ஒரு காலகட்டத்தில் அவர் இந்திய ஆட்சி பணிக்கு வரார். 2009 வந்தப்புறம் அவர் அவருக்கு மிகப்பெரிய இடத்துல திருமணம் நடைபெறுகிறது. அதன் பிறகு அவர் கோவாவில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லோரும் ஹனிமூனுக்கு கோவா போவாங்க, சிசைல்ஸ் போவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் 1 இயர் ட்ரைனிங்கே அங்கே கொடுத்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே எலெக்ஷன் நடக்குது. இப்போ கூட நான் தேர்தல் ரோல் பார்வையாளராக இங்கே வந்திருக்கின்றேன். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி பணி பார்த்துருவோம் பேசும் பொழுது. இங்கெல்லாம் வாக்காளர்கள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பதிவு பண்ணுறதை ஊக்குவிங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்த 6, 7, 8 பதிவத்தில் கொடுத்து பதிவு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டு வருகின்றன. தொடர்ந்து அதில் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லி பண்ணுங்கள். இந்த மாதிரி தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் கோவாவில் அவர் நைட் 11 மணி வரைக்கும் கலெக்டரோட உட்காந்துருக்கார். அப்போ கலெக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் போகலாம்ல, புதுசாக கல்யாணமான மாப்பிள்ளை இங்கேயும் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் இல்லை சார், டியூட்டி ஃபஸ்ட் சார் அப்படின்னு சொல்கிறார். சரி அப்படின்ட்டு அவர் அப்புறம் அடுத்த நாள் இல்லை போகலாம் அப்படின்ட்டார். தேங்க்யூ மேடம். அப்புறம் பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு அந்த சர்க்கியூட் ஹவுஸ், அவர் தங்கியிருந்த சர்க்கியூட் ஹவுஸில் இருந்த ஆலமரத்தில் அவரோட பாடி தூக்கு போட்டு தொங்கி அவர் இறந்துட்டார். இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில் உண்மைதான் இறந்துட்டார். அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழித்து அந்த பேட்சில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு விளம்பரம் கொடுக்குறாங்க. அன்புள்ள நண்பா, நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்ட, இப்போ நீ இல்லை, இந்த விளம்பரத்தை பார்க்குறதுக்கு நீ இல்லை. ஒருவேளை நீ இருந்தேன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம், என்ன நடந்தது, இல்லை ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை, நீங்கள் இல்லை. இப்போது நீங்கள் இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை எவ்வளோ நேசிக்கிறோம், உங்கள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
இப்போது இந்த குரூசியல் முக்கியமான நானே வந்து ஒரு இந்திய ஆட்சி பணி தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் நிறைய பாடத்திட்டங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சுய முன்னேற்றம் ஊக்குவிப்பதற்காக எல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் நம்ம ஒரு கனவை அச்சீவ் பண்ண ஒருத்தர் வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் என்னுடைய தலைப்பை மறுபடியும் பாருங்கள். 100% வாழ்க்கை நம்மிடத்திலே வாழ்வதற்கான வளமான விஷயங்கள் என்ன அப்படின்ற கேள்வியை கேட்டு நம்ம அந்த திருக்குறளிலிருந்தோ ஔவையாரிடத்திலிருந்தோ அல்லது பாரதி இடத்திலிருந்தோ அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளவில்லை இல்லை என்றால் யுவல் நோவா ஹராரியிடமிருந்தோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸை சொல்லக்கூடிய டேனியல் கோல்மேனிடம் இருந்தோ நாம் கற்றுக்கொள்வதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பதைத்தான் இந்த தலைப்பின் வாயிலாக சொல்ல வருகின்றேன். எல்லாருமே அதை எல்லாத்தையும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நுண்ணிய நூல் பல கற்பினும் உண்மை அறிவே மிகும். வாழ்வில் இயல்பாகவே நம்முடைய மானிட சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கான பண்புகளை ஜீன்லேயே வச்சு அனுப்பியிருக்காங்க. அதனால தான் நம்மளால் இவ்வளோ வெற்றிகரமான இந்த பூமியில் பிறந்த பல்வேறு உயிரினங்களிலே வெற்றிகரமான உயிரினமாக தொடர்ந்து வாழ முடிகின்றது என்பதைத்தான் சேப்பியன்ஸ் புத்தகத்தில எல்லாம் சொல்லியிருப்பாங்க. முத்துலிங்கம் அப்படின்னு ஒரு அற்புதமான எழுத்தாளர் கனடாவில் இருக்காங்க. அவருடைய ஒரு சிறுகதை ஒன்று இருக்கிறது, ஆதி பண்பு அப்படின்ட்டு. அந்த ஆதி பண்பு அப்படின்ற இதில் வந்து கனடாவில் நடக்கக்கூடிய ஒரு ஐஸ் சார்ந்த ஒரு புயலில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு டாக்டருடைய கதையை பற்றி அருமையாக எழுதியிருப்பார். இப்போது 4 நிமிடங்கள் தான் மீது இருக்கின்ற நிலைமையில் நம்ம மொத்த ஆதி பண்பு கதையும் உங்களிடத்தில் சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அவருடைய புத்தகத்தை படிக்கும்பொழுது இந்த கதையை கவனித்தீர்களேனால், ஆதி பண்பு என்பது சக மனிதருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பை வளர்த்து கொள்வது என்கின்ற வகையிலே அவர் சொல்லி முடித்திருப்பார். இந்த புத்தக திருவிழாவிலே பேசக்கூடிய விஷயங்களில் மற்ற அரங்கங்களிலே பேசும்பொழுதெல்லாம் ஒரு இன்ட்ராக்டிவ் அரங்கமாக உங்களுடைய கேள்விகளை எல்லாம் கேட்டு கற்றுக்கொள்வதற்கான முயற்சியாக நான் எடுத்துக்கொண்டு பேசுவது வழக்கம். இருந்தாலும் இந்த புத்தக திருவிழாவிலே பேசுகின்றதை அப்லோட் செய்து அப்படியே யூடியூப்லேயும் கவனிப்பதற்கும் பிறகு ஃபீட்பேக் கொடுப்பதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இந்த புத்தக திருவிழாவினை ஏற்பாடு செய்தவர்கள், மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மற்றும் குழுவினர் வந்து செய்திருப்பதனால் இந்த உரைக்கான பின்னூட்டத்தை நீங்கள் அதில் அனுப்பலாம். மகாகவி பாரதியினுடைய ஒரு சிறந்த நம்முடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி இந்த உரையினை, இந்த 100க்கு 100 என்கின்ற உரையினை நான் சொல்லும்போது, புத்தகத்தை வெளியிடும்போது புத்தகத்தை பற்றியும் பேசுவேன் என்று சொன்னேன். அது அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சொன்ன பெயரை விட மை தீரா பேனாவின் எழுத்திசை என்பதுதான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு. அனைத்து பேனாக்களிலுமே மை இருக்கிறது. அந்த மை ஒரு தீர்ந்து போகின்ற மை மறுபடியும் நிரப்ப வேண்டியிருக்கின்றது. மையே தீராத ஒரு பேனா தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கும். அந்த எழுத்து எப்படி இருக்கும்? எழுத்து இசையாக இருந்தால், எழுத்து பேனாவிலிருந்து பிறக்கின்ற எழுத்து சொற்களாக இருக்கலாம், வரிகளாக இருக்கலாம். ஆனால் இசையாக பிறக்கின்ற வரி அது ஒரு கவிதை புத்தகம். அதுதான் மைதீரா பேனாவின் எழுத்திசை. இப்போது நான் என்ன பேசினேன்னா, இந்த மாதிரியான விஷயங்களினுடைய தொடர் கதைகள், அனுபவங்கள், இது ரெண்டையும் பின்னி பிணைந்து தான் அந்த ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்திலையும் எழுதியிருக்கோம். அதுலேயும் 100க்கு 100 மேட்டர் தான் இருக்க போகிறது. நல்ல விஷயங்களை யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று சொன்ன திருமூலர் வழியிலே, வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வரு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்று சொல்லியிருக்கின்றார். பண்பை மாற்றிக்கொள்வது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பெருக்கிக் கொள்வது எல்லோராலும், மேத்தமெட்டிக்ஸ், அல்ஜீப்ரா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி படிக்கின்ற எல்லோராலும், தமிழ் படிக்கின்ற, ஆங்கிலம் படிக்கின்ற எல்லோராலும் முடியக்கூடிய விஷயம். நம்முடைய பண்புகளை மேம்படுத்தி கொள்வதற்கும், பாசத்தை அதிகப்படுத்திக் கொள்வதற்கும், அன்பு என்பது ஒரு குணம் அல்ல, அது ஒரு திறன். அன்பு காட்டுவது என்பது அது ஒரு பண்பு, அது இருந்தால் தான் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அது ஒரு லவ் இஸ் நாட் அ கேரக்டர், இட் இஸ் அ ஸ்கில் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இதையெல்லாம் தொடர்ந்து மகாகவி பாரதியினுடைய அந்த பாடலோடு உங்களிடமிருந்து விடைபெறுவதற்காக, இந்த பாடல் என்னவென்றால், நின்னை சரணடைந்தேன். இதில் இறைவன் நம் வழியாக செயல்களை செய்வதனால் நன்மை தீமைகளை அகற்றி பலனை எதிர்பாராமல் கடமையை செய்பவர்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியையும் அதிக அளவிலான எமோஷனல் இன்டெலிஜென்ஸையும் 100க்கு 100 மதிப்பெண்களும் பெறுவார்கள் என்கின்ற எண்ணத்தில் உங்களுக்கெல்லாம் அந்த மதிப்பெண்கள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்புக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்து கொண்டு,
நின்னை சரணடைந்தேன், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவி என் நெஞ்சில் குடிமை புகுந்தன, கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நல்லது தீயது நாமறியோம் நாமறியோம், நல்லது தீயது நாமறியோம் நாமறியோம், அன்னை நல்லவை நாட்டுக தீமையை ஓட்டுகவென நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, துன்பமினி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை, அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன். நன்றி, வணக்கம்.